அக்டோபர் மந்தோட ஸ்பேஸ் ஈவெண்ட்ஸை பற்றி பார்ப்போமா. நம்பர் 1, அக்டோபர் 6ஆம் தேதி ஃபுல் மூன்கிற ஹண்டர் மூன் நார்மலான நிலவோட அளவை விட 10% லார்ஜராகவும் அண்ட் பிரைட்டராகவும் இருக்கும். இந்த ஃபுல் மூனை கிளியராக பார்க்கணும்னா யூஎஸ் வெஸ்ட் கோஸ்ட்டில் அக்டோபர் 6ஆம் தேதி 8 நைட் டயத்தில் தான் பார்க்க முடியும். இந்தியா, யூகே அண்ட் ஆஸ்திரேலியாவில் இது பார்க்க முடியாது. நம்பர் 2, ரெக்கனைட் மீட்ராய்ட் சவருங்கிற எரிக்கல் நட்சத்திர துகள்கள் அக்டோபர் 8ஆம் தேதி இரவு 7 மணிக்கு மேல பார்க்கலாம். இந்த எரிக்கல் காமட் 21Pங்கிற காமட்டோட தூசி துகள்கள்ல இருந்து உருவானது. நம்பர் 3, மூன் நியர் பிளியடாய்ஸ். நம்மளுடைய நிலவு பிளியடாய்ஸ்ங்கிற 7 சிஸ்டர்ங்கிற அழைக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களுக்கு மிக அருகில வரக்கூடிய நிகழ்வு அக்டோபர் 10ஆம் தேதி நடக்குது. இது வெறும் கண்களால பார்க்கலாம். நம்பர் 4, அக்டோபர் 10ஆம் தேதி பொழுது சாயற நேரத்துல மூன், வீனஸ், மெர்க்குரி, மார்ஸ் இது 4 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் அமையும். இதை பூமியிலிருந்து வெறும் கண்களால பார்க்கலாம். நம்பர் 5, காமெட் C2025 ஏசிஸ்ங்கிற ஒரு காமெட் பூமிக்கு மிக அருகில் வரப்போகுது. இது அக்டோபர் 21 இருந்து 29ஆம் தேதி வரைக்கும் இதை காணலாம். இதை ஜனவரி 3, 2025 கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கு டர்ட்டி ஸ்னோபால்ங்கிற இன்னொரு பேர் உண்டு. இது ஊர் கிளவுட்ல இருந்து ஆரிஜின் ஆனது. இது பூமிக்கு நெருக்கமா வர சமயத்துல பூமிக்கும் இதுக்குமான டிஸ்டன்ஸ் 1.1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸா இருக்கும். அதாவது பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட 230 மடங்கு அதிகமா இருக்கும். நம்பர் 6, ஒரினாட் மீட்ராய்ட் சவர். இது அக்டோபர் 19 இருந்து அக்டோபர் 21ஆம் தேதிக்குள்ள இதை வெறுங்கண்களால பார்க்கலாம். இது எல்லாருக்கும் ஃபேமஸா தெரியக்கூடிய ஹாலிஸ் காமெட்ல இருக்கக்கூடிய தூசி துகளிலிருந்து உருவாக்கப்பட்டது. இந்த ஹாலிஸ் காமெட் 76 வருஷத்துக்கு ஒரு தடவை சூரிய குடும்பத்தை சுற்றி வரும். அப்படி வரும்போது பூமியோட கிராவிட்டியால இந்த ஹாலிஸ் காமெட்ல இருக்கக்கூடிய ஐஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த சமயத்துல தான் பூமியோட வளிமண்டலத்துல எரிஞ்சு ஏதோ வானத்துல ஜிக்னா தூளை தூவிட்ட மாதிரி பிரைட்டா மின்னும். இதோட பீக் டைம் அக்டோபர் 20, 21 இந்த 2 நாள்ல நீங்க காணலாம். இது மிட் நைட்ல தான் தெரியும். அப்புறம் இது வெறுங்கண்களாலையும் பார்க்கலாம். மேலும் இது போன்ற தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா அன்கவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.